ஹாய், நீங்கள் வந்து யூஎஸ்க்கு அப்ராடில் போய் படிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்னோடய யூஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ப்ராசஸ் பண்ணேன், எப்படி வந்துட்டு வீசா ப்ராசஸ்லாம் போச்சு, இதெல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஎஸ்க்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த இன்டேக் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வந்துட்டு 2 இன்டேக் இருக்குது. ஒன்று வந்து ஃபால் இன்டேக், இன்னொன்று வந்துட்டு ஸ்ப்ரிங் இன்டேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபால் இன்டேக் உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் வந்துட்டு இதாகும். அண்ட் ஸ்ப்ரிங் இன்டேக் வந்து ஜான்வரி இந்த டைமில் வந்துட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாக மோஸ்ட்லி வந்துட்டு ஃபால் இன்டேக் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஜென்ரலாகவே யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீசா ப்ராசஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். அண்ட் ஆஃபருக்குமே யூ ஹேவ் சம் டைம். ஸோ அதனாலேயே வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 8 months முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபால்க்கு போயிருக்காங்க அண்ட் ஸ்ப்ரிங்குக்குமே போயிருக்காங்க. அண்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு நிறையா இது இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேர் வந்து 8 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க, சில பேர் வந்துட்டு 6 months 5 months அந்த மாதிரி இருக்கும்போதுமே ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் 2 பேத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் இன் பேசிஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்லியராக வந்துட்டு உங்களோட வீசா வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேசில் ஃப்ரீயாக இருக்கும் உங்களோட ப்ராசஸ். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரஷ் அப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏர்லியராக பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்லியராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட வீசா கையில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ட்ராவல் பிளான் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி போயிருக்காங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லாவேர் வந்துட்டு போயிருக்காங்க, அண்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் அந்த யூனிவர்சிட்டி சொன்ன மாதிரி, ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அதோட என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸ் ஜென்ரலாக எடுத்துட்டா நம்ம வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், விச் இஸ் IELTS இல்லை TOEFL, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக காமனாக நம்ம IELTS எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சொன்னேன், அதோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா IELTS வந்து மினிமம் 7 ஆச்சு வந்துட்டு இருக்கணும். அப்புறம் வந்துட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி சொன்னேன், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 6.5 ஓவரால் ஆச்சுட்டு வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே ஒவ்வொரு என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். அண்ட் ஸ்கேல் வந்துட்டு கிரேடிங் ஸ்கேலும் வந்துட்டு வேரி ஆகும். சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்துட்டு 3 above இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்த் ஈஸ்டர்னா 3 above ஸ்கேல் வந்துட்டு இருக்கணும். அதே மற்ற யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் 2.5 இல்லை 2 அந்த இது ரேஞ்சுக்கு மேலே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஒவ்வொரு என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா GRE வந்துட்டு கேட்பாங்க. GRE வந்துட்டு இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்துட்டு கண்டிப்பாக எழுதணும்னு கிடையாது. நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து GRE வந்துட்டு வேவர் ஆஃபும் கொடுக்குறாங்க. பட் GRE நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆடட் வேல்யூ இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து இப்போ சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் எடுத்து படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸுக்கு வந்து ரொம்பவே டிமாண்டிங்காக இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி MNCs வந்துட்டு அதிகமாக இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனிஸ் இதெல்லாமே இருக்கும். கூகுள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த நாலேஜ் வந்துட்டு அட்வான்ஸ்டாக உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னா டேட்டா சயின்ஸ் எடுத்திருக்காங்க, ஈவன் ஃபினான்ஸ் கூட வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ்க்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து STEM டெசிக்னேட்டட் கோர்ஸாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ STEM டெசிக்னேட்டட் கோர்ஸ்னால் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இது ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பேக் ஆப்ஷன் வந்துட்டு 2 years வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்துட்டு அது இல்லாட்டி கூட சில யூனிவர்சிட்டிஸில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு BE இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கூட இஃப் தே வாண்ட் டு டூ தேர் மாஸ்டர்ஸ் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சா கூட அது வந்து எடுத்துக்கலாம்.
எப்படின்னா சில யூனிவர்சிட்டிஸ் வந்து கிராஸ் மேஜர் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அந்த யூஜி படிச்சதில வந்து கவர் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அடிஷ்னல் மாடியூல்ஸ் ஏதாவது அந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அது இப்போ நம்ம படிக்க போகிற மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கிரெடிட்ஸ் ஆட்டை வந்துட்டு அங்கே ஒரு சப்ஜெக்டாகவே ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஆகும். ஸோ இது த்ரூவாக கூட சில யூனிவர்சிட்டிஸில் வந்து கிராஸ் மேஜருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஜென்ரலாக நம்ம யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா மாஸ்டர்ஸ் வந்து ஜென்ரலாக வந்துட்டு நம்மளுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் டியூஷன் ஃபீஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து மினிமம் வந்து $16,000 வந்துட்டு இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி. பட் மினிமம் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு $16,000 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் செகண்ட் இயருக்குமே உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் வேல்யூ. அண்ட் மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட்ஸ். ஸோ யூஎஸில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே மிட்வெஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அக்ரி பேஸ்டான இது தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது யூஎஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிவர்சிட்டிஸுமே வந்துட்டு மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் லைக் காமனாக வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க யூஎஸில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் ஆட்டம் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், உங்களோட ஏர் ட்ராவல் இது எல்லாமே வந்துட்டு அதில் வந்துட்டு கவர் ஆகும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பர்டிகுலராக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இயர் பிஃபோரே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் இந்த கம்மிங் இன்டேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயரே வந்துட்டு உங்களுக்கு இதோட டெட்லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நீட் பேஸ் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸுமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு எஜுகேஷன் லோன் கூட வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம். இஃப் தே ஆர் நாட் லைக் ஃபினான்ஷியலாக இது இருந்துச்சுன்னா கூட லைக் எஜுகேஷன் லோனுமே வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒன்ஸ் இப்போது வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதர் இனிஷியல் டெபாசிட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியல் டெபாசிட் வந்து நம்ம பே பண்ணுறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் $200 இல்லை வந்துட்டு $300 இந்த மாதிரி வந்துட்டு மினிமம் வேல்யூ இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி. அண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து I-20 வரதுக்கு நம்ம ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எய்தர் இஃப் நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்துட்டு நீங்கள் காமிச்சிக்கலாம். விச் இஸ் லைக் 1 month ஓல்ட் ஃபண்ட்ஸ் இல்லை 6 months ஓல்ட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம காமிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் லோன் வந்துட்டு கூட சப்மிட் பண்ணலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் எஜுகேஷன் லோன் த்ரூவாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ லோன் சாங்ஷன் லெட்டர் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஜுகேஷன் லோன் எடுத்தே வந்துட்டு ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி டூ ஹேவ் tie-up with banks. ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு லோன் ப்ராசஸ்க்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இஃப் சப்போஸ் லோனில் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த லோன் சாங்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து I-20க்கு வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் I-20 வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் வந்து செவிஸ் ஐடி வந்து கொடுப்பாங்க. அந்த செவிஸ் ஐடி வச்சுட்டு நம்ம வீசா ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வென் வீசா ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது என்ன லைக் டாக்குமெண்ட்ஸில் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா DS-116 சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணணும். அது வந்து நியர்லி 10 pages மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அது ஃபில் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து செவிஸ் ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து லைக் $350 வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வீசா ஃபைலிங் தான் இது பண்ணுவோம். லைக் வீசா ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் வந்துட்டு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துட்டு நம்ம புக் பண்ணுவோம். ஸோ வீசா ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு $185 மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபீஸ் பே பண்ணக்கப்புறம் நம்ம அதில் ஸ்லாட்ஸ் வந்துட்டு எப்படி ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிப்போம். ஜென்ரலாகவே வீசா ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஏர்லியராக நம்மளுக்கு வந்து ஸ்லாட்ஸுமே ஓப்பன் ஆகும். நம்ம ஏர்லியராகவும் புக் பண்ணி இன்டர்வியூ வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேயில் இருக்கும். ஒன்று வந்து OFC இருக்கும், இன்னொன்று VAC இருக்கும். ஸோ OFCயில் வந்து ஜென்ரலாக நீங்கள் போய் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். பேசிக்லி ஒரு I-20
அப்புறம் உங்களோட அந்த பேமெண்ட் பண்ண அந்த ரெசிப்ட் காப்பீஸ் அந்த உங்களோட ஃபினான்ஷியல் ப்ரூஃப்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் பாஸ்போர்ட் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் DS 160 ஃபார்ம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு VAC, அதாவது உங்களோட இன்டர்வியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலரோட வந்துட்டு இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் லைக் 15 மினிட்ஸ் to ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் டைமிங். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா லைக் ஏன் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏன் US சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்குமே கூட வந்துட்டு நாங்கள் மார்க் இன்டர்வியூஸ் வந்துட்டு நிறையாவே கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் நிறையா வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணி ஒன்ஸ் யூர் ஓகே யூ கேன் கோ வித் த இன்டர்வியூ. ஸோ இமீடியட்டாக இன்டர்வியூ அப்போவே வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. வெதர் யூ ஹவ் கிளியர் த இன்டர்வியூ ஆர் நாட்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் பாஸ்போர்ட் காப்பி பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் 7 days, லைக் 7 ஒர்க்கிங் டேஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு கொரியர் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கே உங்களோட பாஸ்போர்ட் வந்துட்டு வந்துடும். இப்போ நீங்களே யூஎஸ்க்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ அப்கமிங் இன்டேக்குக்கு நாங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ வில் பி சப்போர்ட்டிங் யூ வித் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ் டில் யுவர் விசா ப்ராசஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.